வணக்கம் நண்பா. டிஎன்எஸ்டிசி லேட்டஸ்ட் செய்திகள். பிப்ரவரி 13-14 போக்குவரத்து ஊழியர்கள் ஊதிய ஒப்பந்த பேச்சு தமிழக அரசு அழைப்பு. அரசு போக்குவரத்து ஊழியர்களின் 15வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை பிப்ரவரி 13-14 நடைபெற உள்ளதால் இதில் பங்கேற்க தொழிற்சங்கங்களுக்கு அரசு அழைப்பு விடுத்துள்ளது. தமிழகத்தில் அரசு போக்குவரத்து கழகங்களில் பணியாற்றும் சுமார் 1,11,000 பணியாளர்களுக்கான ஊதிய உயர்வு ஒப்பந்தம் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மேற்கொள்ளப்பட்டு வந்தது. அந்த வகையில் 13வது ஊதிய ஒப்பந்தம் கடந்த 2019 ஆகஸ்ட் 31 காலாவதியான நிலையில் பல்வேறு காரணங்களால் 14வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையில் தாமதம் ஏற்பட்டு 2022 ஆகஸ்ட் மாதத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி இறுதி செய்யப்பட்டது. இந்நிலையில் 14வது ஊதிய ஒப்பந்தமும் 2023 ஆகஸ்ட் மாதத்துடன் காலாவதியான நிலையில் 15வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை விரைந்து நடத்த வேண்டும் என தொடர்ச்சியாக தொழிற்சங்கங்கள் கோரிக்கை எழுப்பி வந்தன. இதன் தொடர்ச்சியாக ஓராண்டு தாமதமாக கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 27 சென்னை குரோம்பேட்டையில் உள்ள மாநகர் போக்குவரத்து கழக பயிற்சி மைய வளாகத்தில் நடைபெற்ற 15வது பேச்சுவார்த்தை அறிமுக கூட்டமாகவே நடைபெற்றது. இக்கூட்டத்தில் 80க்கும் மேற்பட்ட சங்கங்கள் பங்கேற்றதால் டிசம்பர் 27, 28 ஆகிய 2 நாட்களும் பேச்சுவார்த்தை நடத்த அரசு திட்டமிட்டது. ஆனால் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவு காரணத்தால் பேச்சுவார்த்தை ஒத்திவைக்கப்பட்டது. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை பிப்ரவரி 13-14 தேதிகளில் நடைபெறும் என அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டது. இதன்படி வியாழன், வெள்ளிக்கிழமை பிப்ரவரி 13-14 குரோம்பேட்டையில் உள்ள மாநகர் போக்குவரத்து கழகத்தின் பயிற்சி மைய வளாகத்தில் நடைபெறவுள்ள இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்க தமிழக அரசு சார்பில் அனைத்து போக்குவரத்து தொழிற்சங்கங்களுக்கும் 15வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தைக்குழு அழைப்பு விடுத்துள்ளது. அதன்படி ஒரு தொழிற்சங்கம் சார்பாக ஒரு பிரதிநிதி மட்டும் கலந்து கொள்ளும்படியும் பிரதிநிதிகள் தங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அடையாள அட்டையுடன் வரும்படியும் அக்குழு அழைப்பு விடுத்துள்ளது. இதே போன்ற போக்குவரத்து துறை அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நண்பா, நன்றி, வணக்கம்.